அறிமுகத்தில் தப்பு பண்ணிட்டேன், உங்க டாக்டர்னு மட்டும் சொன்னேன், கவிஞரும் கூட சேர்த்து அதான் எனக்கு இப்போ டவுட் வந்துச்சு, சார் டாக்டரா கவிஞரா அப்படின்னு. டாக்டர் நைட் லைஃபை வாழ்றாங்கல்ல, இவங்களுக்கு நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்ல, உங்க ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பார், ஓய்வு அப்படின்னு. அந்த ஓய்வு கட்டுரையில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உழைத்து அழுத்தவனுக்கு ஓய்வு தேவை, ஆனால் தூக்கம் மட்டும்தான் ஓய்வு இல்லை, கூத்து பார்ப்பதும் கூட ஒரு ஓய்வு தான். அண்ணா காலத்தில் கூத்து பார்க்கறது ஒரு ஓய்வுனா இப்போ சினிமா பார்க்கறது ஒரு ஓய்வு. ஸோ இவங்களுக்கான லீஜர் டைமை இவங்க வச்சிருக்காங்க. ஹெல்த் ரீதியாக பாதிப்படைய செய்யுமா அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு தமிழா ஷோவில் வரும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஆரோக்கியம் என்பது ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூகத்தின் அடிப்படையிலும் ஒரு மனிதன் தன்னை ஆரோக்கியமானவனாக உணர்வானானால் அவன் ஆரோக்கியமானவன். அப்படிங்கிற அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உடல் ரீதியாக கண்டிப்பாக இவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் அவங்கள பெரிய அளவில் பாதிப்படைய செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். அந்த யதார்த்தம் இவர்களுக்கு புரியவில்லை, அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் மன ரீதியாக ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, இன்னைக்கு காலையிலேருந்து ஒர்க் பண்ணது உங்களுடைய ஓய்வு டைமை எப்படி புஷ் பண்ணியிருக்கோம். இப்போது வேர் ஐ எம் கெட்டிங் ரெக்கக்னைஸ்டு, வேர் ஐ எம் ஃபீலிங் ரெலவெண்ட் அப்படின்ற தேவைக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட இதுக்கப்புறம் போனதுக்கப்புறமும் ஃபோனில் பேசிட்டு தானே போவீங்க. அந்த மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், ஸ்டேயிங் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கும், ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு இரவின் துணை தேவைப்படுது. அதனால் அவர்கள் இரவை ரசிக்கிறார்கள். ஸோ மென்டலி தே மைட் ஃபீல் அட்லீஸ்ட் இன் ஷார்ட் டேர்ம் ஒரு ரீட்டைலுக்கு மென்டலாகவும் சோஷியலாகவும் இவங்க இருக்கிற ஒரு வாழ்வியல் முறை சரியானதாக இருக்கலாம். ஆனால் பிசிக்கலி காம்ப்ரமைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. ஓகே, ஆனால் இவங்க சைடில் இருக்க சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு அப்படிலாம் எந்த இம்பாக்ட் இது வரைக்கும் தெரியல, இனிமேலும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போது ஆக்சுவலி நான் இந்த இதை பார்க்கும்போது நீங்கள் வந்து சர்க்காடியன் ரிதம், இன்னொருத்தர் ஆக்சுவலி சொல்ல வந்திருந்தார் மெலட்டனின் ஹார்மோன்ஸ் அப்படிலாம். இப்போ வந்து பூனை ஏன் இந்த மாதத்தில் குட்டி போடுது, இந்த மாதத்தில் இனப்பெருக்கம் பண்ணுது, நாய்க்கு ஏன் இப்படி வருது, இது எல்லாத்துக்கும் இரவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்று, இரவின் நேரத்தில் போகிறாங்க, காலை நேரத்தில் கிடைக்கிற ஓரளவுக்கான ஆரோக்கியமான ஃபுட்டு கூட இரவின் நேரத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது செகண்ட். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இரவில் அதிகமாக இருக்கும். டேட்டா எங்கேயும் வேணாம், நீங்கள் டிராஃபிக் போலீஸ் கிட்ட இருந்து டேட்டா எடுத்தாலே போதும். ஆல்கஹால் கன்சம்ஷன் மேக்ஸிமம் இன் த நைட், ஹராஸ்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் இன் த நைட், ஸ்பீடிங் மேக்ஸிமம் இன் த நைட். ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியே மேக்ஸிமம் இந்த நைட்டாக இருக்குமானா இருக்கும். அதில் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்கள நீங்கள்லாம் என்னப்பா வாழ்றீங்க அப்படின்னு நமக்கு புறம் தள்ளி விடவும் முடியாது. எனக்கு தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவர்கள் யதார்த்தவாதிகள், இவர்கள் ரசிக்க தெரிந்தவர்கள். இவங்க லைஃப் அவங்க வாழ்றதும் கஷ்டம், அவங்க லைஃபை இவங்க வாழ்றதும் கஷ்டம். ஆனால் ஹெல்த் வைஸ் சர்க்காடியம் ரிதம் அஃபெக்ட் ஆகுமானா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ரிசர்ச் பேப்பர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பாசிபிலிட்டி இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது, ஒபிசிட்டி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில பேப்பர், ஓகே, இட் இஸ் நாட் அ ஃபுல் ப்ரூஃப், ஒரு ரேண்டமைஸ்டு ட்ரையல் மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஒரு சில கேஸ் கண்ட்ரோல் ட்ரையல், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆராய்ச்சி முடிவுகளில் கேன்சர் பாசிபிலிட்டி வர்றதுக்காக இருக்கானா கூட இருக்குது. இன்ஃபர்டிலிட்டி சான்சஸ் வெரி வெரி ஹை. கேன்சர் வரைக்கும் நான் ப்ரூவன் சொல்ல, ஆனால் இன்ஃபர்டிலிட்டிலாம் ப்ரூவன். இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்டிலிட்டி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக அம்மா நைட்டு தூக்கம் இல்லை, ஷிஃப்ட் ஒர்க்கிங்லாம் இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஜாபை கொஞ்சம் மாற்ற பாருங்கம்மா அப்படின்னு. இன்னொன்று, இங்கே நைட் லைஃப் அப்படிங்கிறத பற்றிய புரிதல்லையே ஒரு சிறு வித்தியாசம் இருக்குது. ஒரு சிலர் நைட் ஒர்க்கை நைட் லைஃப்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் நைட்டில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டை நைட் லைஃப்னு சொல்கிறாங்க. இப்போது நான் ஒரு துப்புரவு பணியாளரோடு பயணித்தேன்னு சொன்னார்ல, அந்த துப்புரவு பணியாளர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு டே டைமில் ஒர்க் கிடச்சி நைட்டு வீட்டில் தூக்க முடிஞ்சா செய்வீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் செய்வேன் அப்படிம்பாங்க. இன்னொன்று, காதல்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டு பின் கூடுதல் இன்பம், அதுவும் காதல் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவளே மனைவியான பிறகு உன் கரங்களில் படுத்து உறங்கி உன் மார்பில் தலை சாய்த்து உறங்குவதும் ஒரு வகையான காதல் தானே. நான் நைட்டு 10 மணிக்கு அவரோட சேர்ந்து தூங்குறேன், அவரோடு கண் விழித்தேன் என்று சொல்வதும் காதல் தானே. இரவு தூக்கத்தின் மூலமாகவும் கூட நீங்கள் காதல் செய்யலாம். ஆனால்